ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வார்த்தையும் வாழ்க்கையும் 7வது செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் நற்கிரியைகளை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படிக்காக அவைகள் உபதேசத்திற்காகவும், கடிந்து கொள்வதற்காகவும், சீர்திருத்துவதற்காகவும், நீதியை படிப்பிப்பதற்காகவும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த 2 வசனத்தை பார்க்கும் பொழுது எதற்காக நமக்கு கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை நம்ம தாய்மொழியிலேயே நம்ம கையில வேதமாய் பைபிளாய் கொடுத்திருக்கிறார் என்பதை தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்கிறோம். இந்த பைபிள்ல உள்ள வசனம் நமக்கு என்ன செய்கிறது, என்ன செய்யும், இதனால கிடைக்கிற நன்மை என்ன என்பதை தான் நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 119-105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, தீபம் என்றால் வெளிச்சம், சரிங்களா? பாதைக்கு வெளிச்சம் காட்டுகிறது தேவனுடைய வார்த்தை. எந்த பாதையில? நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையில இருள் நம்மளிடத்துல இருந்து நீங்க வேண்டும், வெளிச்சத்தை பெற்று நம்ம நடக்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர்னால நடத்தப்படுகிறதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்த? நல்லா பாருங்க, இப்ப நம்ம நிறைய புக்ஸ் படிக்கிறோம், நிறைய ஆத்தர்ஸ் எழுதின புக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் படிக்கிறோம். அந்த ஆத்தர் ஏதோ ஒரு கண்ட்ரில இருப்பாரு, ஏதோ ஒரு நாட்டுல இருப்பாரு, ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாரு, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம தாய்மொழியில கொடுக்குறாங்க. அந்த ஆத்தர் நம்மளோட உட்கார்ந்து இதைதான் நான் சொல்ல வந்தேன், இதைதான் சொல்ல வந்தேன்னு சொல்றது கிடையாது. ஆனா இந்த வேத புஸ்தகத்தினுடைய மகிமை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ஆத்தரே நம்மளோடு கூட உட்கார்ந்து கொள்வார். எப்போ உட்கார்ந்து கொள்வார்? தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து, ஆண்டவரே என் கூட பேசுங்க, இந்த வார்த்தை மூலமா என்கிட்ட பேசுங்க அப்படின்னு நம்ம சொன்னோமானால் கண்டிப்பாக தேவன் நம்மளோடு கூட அமர்ந்து அந்த வார்த்தைக்கான தெளிவான காரியங்களை நம்ம இருதயத்துல பதிக்க வைப்பார். அப்போ அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்ப நமக்கு வேதம் கிடைச்சதை குறித்து ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லுகிறேன். மேரி ஜோன்ஸ் ஒன்று சிறு பெண். அந்த பெண் 6 வயதிலேயே வேதத்தை படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் உள்ள பெண்ணா இருந்தா. வேல்ஸ் நாட்டுல இருந்திருக்கா. அவளுக்கு அந்த நாட்டுல வேதம் கையில கிடையாது. அவங்க சர்ச் பாஸ்டர் வீட்டுல இருந்திருக்குது, அப்புறம் ஒரு பெரிய பணக்காரங்க வீட்டுல தான் இருந்திருக்கு. அப்போ இந்த மகளுக்கு போய் கேட்பானா, வாரத்துக்கு ஒரு தடவை அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு அவளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இவ என்ன பண்ணுவா, பழக்கிறப்பயே அந்த மனநம் செஞ்சு பக்கத்துல வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இருந்திருக்கு. ஆனா தனக்கு சொந்தமா பைபிள் வேணும், வாங்கணும்னு சொல்லி முயற்சி செய்யறப்ப அது ரொம்ப விலை உயர்ந்ததா இருந்ததுனால தான்கிட்ட இருக்கிற கோழி தேன் வளர்த்து இந்த மாதிரி காரியத்தை செய்து அந்த வேதத்தை வாங்க வேண்டும் என்ற முயற்சியில ஈடுபட்டான். ரொம்ப தூரம் போய் அந்த வேதத்தை படித்துட்டு வரணும், அதே மாதிரி ரொம்ப தூரம் போய் அந்த வேதத்தை வாங்கணும்ன்ற முயற்சியிலும் ஈடுபட்டான். பணத்தை சேகரித்து வாங்க போற நேரம் அந்த இருந்த ஒரு பைபிளும் போயிருச்சுன்னு சொன்னாங்க, வேற யாருக்கோ கொடுத்தாங்க. ஆனா அந்த போதவர் என்ன சொன்னார், இல்ல நான் ஒன்னு உனக்கு தரேன், நீ இவ்வளவு பிரயாசப்பட்டு வந்திருக்க, கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு மேல வந்திருக்கு அந்த பொண்ணு. எதுக்கு? வேதம் தான் கையில வேணும், என் வேதத்தை வச்சு நான் வாசிக்கணும்ன்ற ஒரு பிரயாசம். நல்லா பாருங்களேன், அதன் பின்பாக தான் உருவாக்கப்பட்டதுதான் பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா. நிறைய தேசத்துல ஆரம்பிக்கப்பட்டது, அப்புறம் இந்தியாலயும் அது ஆரம்பிக்கப்பட்டது. யாரு ஆரம்பம்? ஒரு சிறு பெண், 6 வயது சிறு பெண் வேதத்தை நேசித்தது நிமித்தமா நடந்தது. அப்போ எப்படி எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லா, பரிசுத்தாவியானவரால வெவ்வேறு காலகட்டங்கள்ல நடந்த சமூகத்தை ஒருமுகப்படுத்தி நாம் புரிந்து கொள்கிற வண்ணமாய், நம்ம படித்துக் கொள்கிற வண்ணமாய், எந்த விதமும் மாற்றம் இல்லாமல் நம்ம தாய்மொழியிலே தேவன் ஏற்படுத்தி கொடுத்ததுதான் இந்த வேத புஸ்தகம். லைஃப் மேனுவல் என்று நம்ம சொல்லலாம். இது நம்ம வாழ்க்கையை கை கொள்வதற்கான வழிமுறைகளை இது கற்றுக் கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். பரிசுத்தாவியானவர் அப்படி வழி நடத்துவார் என்று சொல்லி இப்ப யோசித்து பாருங்களேன். இப்ப நம்ம ஒரு 10 வசனத்தை படிக்கிறோம்னா இந்த 10 வசனத்துல என்ன சத்தியம் அடங்கி இருக்கின்றதை யார் சொல்லி தருவான்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். எப்ப? நம்ம விருப்பத்தோட கேட்கும் பொழுது. என்ன விருப்பத்தோட கேட்கணும்? ஆண்டவரே இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமா எனக்கு என்ன கற்றுத்தருவீங்க
நீங்க விரும்புறீங்களோ அதை கற்றுக் கொடுங்கன்னு நம்ம கேட்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இதுல சொல்லும் பொழுது அழகா சொல்லுது, தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவன் ஆகணும். தேறினவன் ஆகணும்னா என்ன அர்த்தம்? உலக பிரகாரமான வாழ்க்கை விட்டுட்டு ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எதுக்காக தேற்றுகிறார் பாத்தீங்கன்னா, நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப நற்கிரியைகள் எதனால வருது அப்படின்னா, வேத வார்த்தையின்படி நம்ம வாழ ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்து அதை தொடர்கிற நேரத்தில் நற்கிரியைகளை நாம் காட்ட முடியும். எப்படின்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நம்ம செயல்படும் பொழுது அது உலகத்தாருக்கு நற்கிரியைகளாய் தெரியும். கிரியைகளை செய்யறதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தார் வாழ்ற மாதிரி வாழ்வதற்கு அல்ல, தேவனுக்கு பிரியமானதை செய்வதற்காக தான் நமக்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. நற்கிரியைகள் செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் மூலமா அனுதினமும் நம்ம வேதத்தை தியானிக்கும் பொழுது நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சங்கீதம் 1 இரவும் பகலும் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். அவனை எப்படி நடத்துவேன்றதையும் தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதேதான் இங்க பாக்குறோம். இப்படி ஆவியானவர் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்மளோடு கூட வந்து அமர்ந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதுல பாருங்க, கற்றுக் கொடுக்கும் பொழுது எப்படி கற்றுக் கொடுக்கிறார் பாக்குறப்ப 17வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குது? முதலாவது காரியம் என்ன சொல்லியிருக்கு? உபதேசம். இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற உபதேசத்தை தேவன் கற்றுக்கிறார் வேத வார்த்தை மூலமா. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றதை கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவது என்ன சொல்லியிருக்கிறார்? கடிந்து கொள்வது. இப்ப நம்ம பாவத்துல இருக்கிறோம், ஒரு அசுத்தமான சிந்தனையில இருக்கிறோம்னு சொன்னா நம்மளை கண்டிக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார். எப்படி நீ செய்யறது தவறு, பொய் சொல்றோம்னா பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. அது என்னது? கண்டிக்கிற காரியம், கண்டிக்கிறார். சரியா? கடிந்து கொள்ளுகிறார். அடுத்தது என்ன சொல்றாரு? சீர்திருத்துவதற்கும் மனம் திரும்புவதற்கும். நீ போற பாதை சரியில்லப்பா, இந்த பாதையை விட்டு திரும்பி வா, சீர்படுத்தி கொண்டு வா. இந்த வழி நல்ல வழி அல்ல, நீ பேசுற வார்த்தை நல்ல வார்த்தையா இல்ல, இது தேவனுக்கு பிரியமான வார்த்தையா இல்ல, அதனால அதை விட்டு திரும்பி வா. சீர்திருத்துவதற்கு யூ-டர்ன் எடுத்து திரும்ப வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத நான் செய்ய மாட்டேன் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, நீதியை நடப்பிப்பதற்கு, நீதியை படிப்பிப்பதற்கு. அப்ப என்ன? நீதி நியாயத்தோடு நடக்கிறவங்க யாருன்னா கிறிஸ்தவர்கள். வேதத்தை வாசிக்கிறவங்க நீதி நியாயத்தின்படி நடப்பார்கள் என்பதை பிற ஜனங்கள் பார்க்கணும். அதை படிப்பிப்பதற்கு தான் வேதத்தை படிக்க சொல்றோம். நம்ம வேதத்தை படிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? நீதி நியாயத்தோட இருப்பாங்க. எப்படி நீதி நியாயத்தோட? தான் வேலை செய்யற இடத்துல நீதி நியாயத்தோட இருப்பாங்க, நான் குடும்பத்துல நீதி நியாயத்தோட இருப்பாங்க. எந்த இரண்டாந்தரமான செயல்களும் இவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, வேத வார்த்தையை தியானிக்கிறவர்களா இருக்கிறார்கள், வேத வார்த்தையை நேசிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அதனால தேவனுக்கு பிரியமானதை தான் இவர்கள் செய்வார்கள் என்ற ஒரு மனநிலைக்குள்ள அது இந்த வேத வார்த்தை நம்மளை நடத்துகிறதா இருக்கு. நல்லா பாருங்களேன். அப்போ தேவனுடைய வார்த்தை நம்மளை நடத்தும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுனா, எப்படி நீதியை நடப்பிப்பதற்கு பலனை தேவன் தருகிறார். எப்படி தருகிறார்? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை மூலமா நம்மளை நடத்துகிறார். பலப்படுத்துகிறது எது? தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் என்னை பலப்படுத்தும், வேற எதுவுமே என்னை பலப்படுத்தாது. அப்போ நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அனுதினமும் இரவும் பகலும் தியானிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வேத வார்த்தையை தியானிக்கும் பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கையில ஊடுருவோம், நம்ம இருதயத்தில் ஊடுருவோம், இருதயத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்ப எவ்வளவு தூரத்துக்கு வேத வசனத்தை நம்ம மெமரைஸ் பண்றோமோ அது நம்மளை நடத்தும். எப்ப நம்ம பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானதை நம்ம மனனம் பண்ணி வச்சிருந்தோம்னா இருதயத்துல, பொய் சொல்லணும்னு வர நேரத்துல அந்த வார்த்தை வந்து நிற்கும். பிறரை மன்னிக்காம இருக்கிறோம்னா, உன் தப்பிதங்களை நீ மன்னிக்காது இருந்தால் உன்னுடைய தப்பிதங்களை பிதா மன்னிக்க மாட்டார் என்ற வசனம் எப்போ வந்து நிற்கும்? நான் அதை மனனம் செய்து என் இருதயத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா, நான் மன்னிக்காம இருக்கிற நிலைமையில இருக்கும் பொழுது ஆவியானவர் அதை உணர்த்துவார். உபதேசத்திற்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்துவதற்கும் நீதியை நடப்பிப்பதற்கும் இது உதவியா இருக்கிறது. இதெல்லாம் நம்ம செய்யறோமா? இந்த மனநிலையிலே நம்ம வேதத்தை தியானிக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். அப்ப வேத வார்த்தை வந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்குது, கண்டிஷனான வார்த்தைகள் இருக்குது, அன்பான வார்த்தைகள் இருக்குது, இரக்கமான வார்த்தைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது என்ன மனநிலை? அது உபதேசிக்கும், அது கடிந்து கொள்ளும், என்னை சீர்திருத்தும், என்னை நீதியின் பாதையில நடத்தும் என்ற மனநிலையில நம்ம தியானிப்போமானால் அது அப்படியாய் தேவன் நடத்துவார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரே நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்குவார். எந்த ஆத்தரும் வந்து உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது மட்டும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு வந்து நம்ம இருதயத்துல வாசம் பண்ணி, நான் இதுதான் சொல்ல வந்தேன், இதான் புரிஞ்சு கொள்ள வேண்டும், இதுதான் நீ கடைபிடிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். வேற ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன்னு சொன்னது இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் நம்ம நடத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா கேட்டுக்கொள்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்குமா? அல்லது வேதத்தை தியானிப்பதில் நம்ம ஆர்வம் உள்ளவர்களா இருக்கிறோமா? அதுக்கு பிரியமான செயல்களில் செய்யறோமா? நம்மளை நாமே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வார்த்தையின் நோக்கம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொண்டோம். இந்த நோக்கத்தின்படி வாழ்வதற்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. அகாபே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி மதுரை. தேவைப்படுகிறவர் உங்களுடைய அந்த போன் நம்பர்ல நீங்க எங்களோடு கூட கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.